பிரியமானவர்களே, நம்ம இந்த உபவாசத்தில் 10வது நாளில் வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல்மோஸ்ட் பாதி வந்தாச்சு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய மகத்துவத்தை தொழுது கொள்வல், வர்ஷிப் காட்ஸ் மேஜஸ்டி என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் 3-5 வரை உள்ள வசனங்கள் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நித்தியமும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செய்கைகள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பரலோகம் துதிக்கக்கூடிய ஒரு காட்டத்தை பார்க்கிறோம். ஆனால் அவங்க துதிக்கிறதுக்கு காரணம், அங்கே இருக்க சூழ்நிலை மாறலை. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடி படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது எந்த இடத்துல நடக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியதை இனி வரப்போகிற நாட்களில் தான் 16வது அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 7 கலசத்தினுடைய நியாய தீர்ப்பு பார்க்க போகிறோம். மகா பெரிய அழிவு வரப்போகுது. ஆனால் பரலோகம் என்ன பண்ணுது? அங்கே கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அவங்க என்ன சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தருடைய காரியங்கள் மாறுச்சுன்னு, அங்கே சூழல் மாறுச்சுன்னு இல்லை, ஆனால் கர்த்தர் யாருன்னு பார்க்குறாங்க. என்ன இங்கே கர்த்தருடைய கிரியைகள் என்ன? மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லக்கூடியதாக அவங்க பாட்டு பாடுறாங்க. 2 பாட்டை பாடுறாங்க. எது? மோசேயினுடைய பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. மோசேயினுடைய பாட்டுங்கிறது பழைய ஏற்பாட்டுக்குரியது, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டுங்கிறது புதிய ஏற்பாட்டை குறிக்கக்கூடியதா. மோசேயினுடைய பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு, மோசேயினுடைய பாட்டு ஆட்டுக்குட்டியானவர். மோசேயினுடைய பாட்டுன்னு சொல்லும்போது என்ன பார்க்கிறோம்? யாத்திராகமத்தில் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்போது அங்கு கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயங்களுக்காக. இங்கே ஆட்டுக்குட்டியானவர் பாட்டுனா என்ன? கல்வாரி சிலுவையில் கர்த்தர் செய்த மகா பெரிய உன்னதமான காரியத்தை பார்த்து நம்ம பாடக்கூடியது. அப்போ என்ன? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்று சொல்லக்கூடியதாக எல்லா பரிசுத்தவான்களும் கூடி கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்காக அவரை மகிமையோடு துதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்ன இங்கே நம்ம பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தாவே, உம்முடைய காரியங்கள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள். எப்படி? மகத்துவம், ஒண்டர்ஃபுல் அண்ட் மார்வலஸ் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன? கர்த்தருடைய கிரியை அவ்வளவு மகத்துவமான கிரியைகள். அதுல என்ன இங்க சொல்லும்போது ரொம்ப அழகா நேர்த்தி அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, காட் அலோன் இஸ் ஹோலி. வேற யாரும் கிடையாது. நம்முடைய தேவன் ஒருவர் தான் பரிசுத்தமான தேவன். அது மாத்திரமல்ல, அவர் ஒருவர் தான் உண்மையுள்ள தேவன். God is faithful. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் என்ன? ஒரு உண்மையுள்ள தேவன் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அவர் தான் உண்மையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, நம்ம என்னங்க பார்க்கிறோம்? அவர் என்ன? அவர் எல்லா தேசங்களும் கூடி எல்லாம் ஆல் நேஷன்ஸ் கம் டுகெதர் அண்ட் வர்ஷிப் ஹிம். என்ன இங்க வர்ஷிப் பண்ணும்போது என்ன பண்ணுது? அவர் கர்த்தருடைய ஆலயம் திறக்கக்கூடியதா, அவருடைய கர்த்தருடைய பிரசன்னத்திலும் கர்த்தருடைய வல்லமையிலும் போய் சேரக்கூடியதான ஒரு மகா பெரிய ஒரு காரியம். அப்ப என்ன? கர்த்தர் யார் என்று சொல்லி நம்ம கர்த்தருக்கு அவர் செய்த காரியங்களுக்காக நாம் அவரை பயங்கரமாக நம்ம ஆராதிக்கக்கூடிய காரியம். நம்ம ஏசாயா 6வது அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவம் பார்க்கிறோம். உசியா ராஜா 54 வருஷம் அரசாண்டு மரிச்சு போகிறாரு. இஸ்ரவேலினுடைய ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடியதாக யூதேயா தேசம் அவ்வளவு பொற்காலமாக இருக்கிறது. இப்போ ஏசாயாக்கு
உசியராஜா இறந்து போயிட்டாரு, என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லும்போது அங்க அவர் பரலோக காட்சி பார்க்கிறாரு. அங்க கேருபீன்கள் சேருபீன்கள் எண்ணிலடங்கா தூதர்கள் எல்லாம் கூடி நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய காரியம். இப்ப என்ன பண்றாரு, தேவனுடைய பிரசன்னத்துல வந்த உடனே அவருக்கு என்ன தெரியுமா தோணுது, ஐயையோ நான் அதமானேன், நான் பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். உடனே என்ன, ஒரு தெய்வதூதன் என்ன ஒரு தழலை எடுத்து அவருடைய நாக்கை தொட்டு இனி பரிசுத்தமானன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினால அவருடைய பலியினால தான் நம்ம இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல பரிசுத்தவான்களாய் அவர் முன்னாடி வந்து நிற்கிறோம். அப்ப என்னன்னா, ஏசாயா வந்து முன்னாடி நிற்கும் போது அங்க ஏசாயாக்கு இன்னொரு சத்தம் கேட்குது. என்ன, நமது காரியமாக யார் போவார்? எப்படி நமது காரியமாக யார் போவார்? இப்போ உடனே அடுத்து ஏசாயா என்ன தெரியுமா செய்யறாரு, ஆண்டவரே நான் போறேன். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்ம கர்த்தருடைய மகத்துவத்தை அவருடைய தொழுது கொள்ளும்போது, மகத்துவத்தை தொழுது கொள்ளும்போது என்ன உண்டாகிறதுனா, முதல்ல நம்ம யாருங்கிறது தெரியுது, கர்த்தர் யாருன்னு தெரியுது. அதற்கு பின்பாக நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக. ஏதோ கர்த்தர்கிட்ட வந்தோம், எனக்கு வீடு கிடைச்சது, காரு கிடைச்சது, இல்லை, கர்த்தருக்கென்று நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியதா. ஆண்டவரே நான் போறேன், நான் போய் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, அவரோடு அவருடைய பிரசன்னத்துல வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதலுக்குள்ள தள்ளக்கூடியது. என்னுடைய சூழ்நிலை மாறுறது இல்லை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை மாறுது, என்னுடைய பொருளாதாரம் மாறுது இல்லை, என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய நோக்கம் சுத்தமாக மாறிவிடக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன பண்றேன், நான் வந்து அப்படியே கர்த்தருக்கென்று ஒரு வாழக்கூடியவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரும்போது எனக்கு அவருடைய மகத்துவை பார்த்து அவரை ஆராதித்து நான் இப்பொழுது ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஒரு சம்பவம் பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாட்டு, இங்கிலீஷில் ஒரு பாட்டு தெரியும், இட் இஸ் வெல் இட் இஸ் வெல் இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை எழுதியவர் வந்து ஹரஷியா ஷெஃபர்ட் என்று சொல்லக்கூடிய ஷாப்பர்ட் என்று சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், சிகாகோவில் அமெரிக்காவில் வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்த உடனே தன்னுடைய தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் வந்து அந்த நாட்களில் ஒரு கப்பலில் ஏற்றி பாரிஸ் நகரத்துக்கு அங்கேருந்து பிரான்ஸுக்கு அனுப்பிச்சார். அனுப்பிச்சவர் என்ன பண்ணாங்க, இந்த கப்பல் வரும்போது வழியில் கப்பல் விபத்தாச்சு. விபத்தாகி அவருடைய 4 பிள்ளைகளும் கடலில் மரிச்சு போயிடுறாங்க. கடைசியில் அந்த சகோதரி மட்டும் திரும்பி வந்து சேர்ந்துடுறாங்க. திரும்பி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலிகிராம் அடிக்கிறாங்க அவருக்கு. அப்போ அவருக்கு வந்து என்ன அனுப்புகிறாங்க, ரீச்ட் அலோன் அப்படின்னு அனுப்புகிறாங்க. நான் மட்டும் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஒரு டெலிகிராம் அடிக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி மட்டும் போயிட்டாங்க, பிள்ளைகள் தன்னுடைய சொத்து பூரா அழிஞ்சு போச்சு. என்ன பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், சிகாகோவில் பெரிய தீ விபத்து, தன்னுடைய சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. தன்னுடைய பிள்ளைகள் மரிச்சு போயிட்டாங்க, மனைவி மட்டும் தனியாக போய் பிரான்ஸில் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தரை பார்க்குறாரு. இப்போ கப்பலில் ஏறி அவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது கப்பலில் படுத்திருக்கிறாரு. அப்போ கப்பலுடைய கேப்டன் மாலுமிக்கு தெரியும் இவர் இந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறாருன்னு. அவர் வந்து அவரை எழுப்புறாரு. எழுப்பி, ஐயா இப்போ நமக்கு கடக்கிற இடம், இந்த இடத்துல தான் என்ன இந்த விபத்து நடந்து உங்களுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா செய்கிறார், அந்த இடத்துல இந்த பாட்டு எழுதுறார், இட் இஸ் வெல் இட் இஸ் வெல் வித் மை சோல். அருமையான பாடல். நீங்கள் தயவு செய்து அந்த பாடல் வரிகளை எடுத்து பாருங்க, ரொம்ப ஆழமான வரிகள். என்னன்னா, நமக்கு கர்த்தர் யாருங்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாச்சுன்னு வைங்க, கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தோம்னா நமக்கு என்ன தெரியுமா தெரியும், அவருடைய மகத்துவத்தை பார்ப்போம், அவரை ஆராதிப்போம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த சப்போர்ட்டோட வாழ்க்கை மாறலை.
ஆனால் என்ன, கர்த்தருக்கு என்று நான் எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குன்னு நம்ம பாடுறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் மோசையோட பாட்டையும் பாடுறாங்க. ரெண்டுமே ரெடம்ஷன், சாங்ஸ் ஆஃப் ரெடம்ஷன் என்று சொல்லக்கூடியதாக மீட்பின் கீதங்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பாடல், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே என்ன வரும் தெரியுமா? கர்த்தருடைய மகத்துவை பாராட்டக்கூடியதாகவும் அவருக்கென்று வாழக்கூடியதாகவும் இருக்கும். இங்கே நம்ம போடும்போது இதில் கீழே போட்டிருக்கோம், you need endurance so that after you have gone what God wants you to do, you can receive what he has promised. ரொம்ப அருமையாக அழகாக நேர்த்தியாக போடக்கூடிய ஒரு காரியம். ஹச்சி டர்ன்பல் இப்படி சொல்கிறாரு, மனிதன் பாவத்தில் எவ்வளவு தூரம் செல்வான் என்பதையும் மனிதனின் ரட்சிப்பிற்காக தேவன் எவ்வளவு தூரம் செல்வார் என்பதையும் கல்வாரி காட்டுகிறது. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் தேடி வந்து நேசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாருங்க கல்வாரி காட்டுது. அப்படிப்பட்ட தேவனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க? அப்போ நம்ம கேட்போமா, அன்னைக்கு ஆண்டவரே அன்றைக்கு பாட்டு பாடினாங்க, அதே மாதிரி ஏசாயா உங்களுடைய மகத்துவத்தை பார்த்தாரு, நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அப்போ நம்மளும் அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்போது நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய மக்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டாரே, ஆண்டவரே நீங்கள் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள்னு. அப்படி மகத்துவத்தை காணக்கூடிய கண்களை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபிப்போமா? வாங்க.